அந்த படம் மஜாவா இருந்தது, அந்த போல இருந்தது. சூப்பராக இருந்தது படம். ஒரு வேற லெவல் ஒரு ஜேர்னியான ஃபிலிமு. நல்லா நடிச்சிருந்தாரு தினேஷ் அண்ணா. மகன் நெகிழ்ந்து போய் சொல்கிறான், இது திரைக்கு இல்லை, இது மிகப்பெரிய ஒரு காவியம். ஆனால் இது ஒரு திரைக்காவியம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு காவியம். அதாவது பழங்குடி மக்களை பற்றி ஒரு உண்மையான ஒரு திரை சினிமா பார்த்துருக்கோம். ஆனால் இந்தமாரி நான் பார்த்து கிடையாது. ரொம்ப மகன் நெகிழ்ந்து போய் சொல்கிறான், இது திரைக்கு இல்லை, இது மிகப்பெரிய ஒரு காவியம். இந்தமாரி படத்துக்கெல்லாம் மக்கள் வந்து பயங்கர சப்போர்ட் கொடுக்கணும். நான் கூட என்னை சார்ந்த நண்பர்களை போய் சொல்லுவோம் அந்த படத்தை பற்றி. இது மிகப்பெரிய ஒரு பழங்குடியின மக்களுக்கு சரியான ஒரு கருத்தான படம். இது எல்லோரும் பார்க்கணும். அனைவரும் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு எல்லோரும் பார்க்கணும். நல்லா இருக்குண்ணா. அது ஆர்மியில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கண்ணா, இந்தமாரி பொய்யான வழக்கு போட்டு சாவடிக்கிறாங்க, அந்தமாரி தான். வேறு நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்குண்ணா. இல்லைங்கண்ணா, நல்லா தான் இருக்கு, த்ரில்லிங்காக இருக்குது. நல்லா இருக்குது படம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் தீம், நமக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத படம் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தம் அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது தீம். ஆமாம், நம்ம இது மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல, நம்ம ஜனரஞ்சகமாக பார்த்துருக்கோம். இது ரொம்ப ஹெவியாக இருக்குது தீம். நல்லா இருக்கு சார். சூப்பர் படம் சார், அருமையாக இருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸ் படம் சார். சார் படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்குது. ஆமாம் சார், ஃபுல்லாக காடை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ரியலிஸ்டிக் ஸ்டோரி அது. மூவி நல்லா இருந்தது, இட்ஸ் வெரி குட். ஸ்டோரி இஸ் குட். படம் நல்லா இருந்ததுண்ணா, சூப்பராக இருந்தது படம். ஒரு வேறு லெவல் ஒரு ஜேர்னியான ஃபிலிமு. நல்லா நடிச்சிருந்தார் தினேஷ் அண்ணா. நல்லா செம்மையாக இருந்தது. ஏன்னா ஸ்டோரி சர்ப்ரைஸ் வந்து பாருங்கள். ஆனால் எக்ஸலண்ட் ஃபிலிம், நல்லா இருக்குது. இது வேறு லெவல் ஒரு ஜேர்னி. இது என்னண்ணா அப்படின்னா எதுவும் கிடையாதுண்ணா, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா அருமையாக இருக்குது. தேங்க்யூண்ணா. படம் நல்லா இருந்தது. அவர் தினேஷ் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. அதான் அருமையான படம். நக்சலைட் எப்படி உருவாகுறாங்கன்றத அருமையாக காட்டியிருக்காரு. ஒரு மலைவாழ் மக்களை வந்து சமூகம் அவங்கள எப்படி பார்த்து ஒரு மிலிட்ரி ஆர்மி, ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுறது அருமையாக சொல்லியிருக்காங்க. அருமையான படம், மக்கள்லாம் பார்க்க வேண்டிய புதுமையான ஒரு படைப்பு. நல்லா இருக்குது. தினேஷோட நடிப்பும் அருமையாக இருக்குது, கலையரசன் நடிப்பும் நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல அருமையான படம். தண்டகாரண்யம் வந்து எனக்கு ஹீரோ இல்லை கலெக்ஷனு இது எல்லாத்தையும் நம்ம தொழில எதிர்க்கும் அதான முதல்ல வரும். ஆனால் இந்த படம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒர்க்குக்கு அப்புறம் நான் பார்க்கல, இதான் பார்க்குறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையான படமாக எனக்கு இருக்குது. அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறது என்னோட வேலையில் அது மக்களுக்கு ஏதோ ஒன்று கன்வே ஆகுதுல்ல, அது ரொம்ப சந்தோஷம். என்னோட வேலை கரெக்டாக நடந்துட்டு இருக்கு, நான் கரெக்டாக பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சம ஒர்க்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமில் இந்த ஒர்க்கு வந்து அதீனாதிரி வந்து சூப்பரான ஒர்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படம் பார்த்தது. உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சூப்பராக இருக்குண்ணா, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், செம்மையாக இருக்கு. இல்லை நல்லா விறுவிறுப்பாக இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கரமாக இருந்துண்ணா படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. இல்லை வந்து இது எப்படி சொல்கிறது, இது வந்து உண்மையில் நடந்த கதையை அப்படியே படமாக போட்டு காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் பிச்சுட்டாரு, பயங்கரமாக இருக்குது. லாகெல்லாம் எதுவும் அடி இல்லைண்ணா, கரெக்டாக தானே, சூப்பராக தானே இருக்குது. சென்டிமெண்ட்டு லாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, இந்த சொல்ல வார்த்தையே இல்லை, படம் பயங்கரமாக இருக்குது. சாங்கு நல்லா இருந்துச்சு, காமெடிலாம் நல்லா இருந்தது, எமோஷ்னல் சீன் வேறு பயங்கரமாக இருந்தது.
லாஸ்ட்டாக அந்த அண்ணன் இறந்தார்ல முருகன்றவர் அது அது செம்ம. சூப்பர் படம் சார், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக எல்லாருமே பார்க்கணும். ஸ்டோரி சூப்பராக இருந்தது சார். எல்லாருமே முக்கியம் எப்படி சொல்கிறது, வேலை இல்லாத எவ்வளோ பேர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் நல்லா முன்னேறணும் ஜனங்க, யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. இது உண்மையை எடுத்துக்காட்டு இந்த படம். சூப்பர் படம் சார். இல்லை சூப்பர் படம். சூப்பராக இருக்கு. அண்ணன் ரஞ்சித் அண்ணன் தயாரித்த படத்தமும் டைரக்டர் அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. இந்த படம் இன்னும் நல்லா வெற்றி அடையணும் எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி, இது நடந்த கதை, இது ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி, இது நல்லா இருக்கு படம். எல்லாம் வந்து தேட்டரில் வந்து பாருங்க. நன்றி. படம் வேறு லெவலு, எல்லாம் யங்ஸ்டருக்காக தான் இந்த ஸ்டோரி. அந்த மாரி இருக்கு. தினேஷ் அண்ணா பக்காவாக நடிச்சிருக்காரு. எல்லோரும் வந்து பாருங்கள். இது 100 கோடி போன வசூல் சார். படம் சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. உண்மையிலேயே நல்ல படம், நல்லா இருந்து உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, அதை பாருங்கள். சூப்பராக இருக்குது, போர்லாம் அடிக்கல, அட்டகாசமாக இருக்குது படம், உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம், நல்லா இருக்குது. சூப்பர். இந்த ஜென்ரேஷன் பார்த்தோன்னா இந்த போலீஸ் வேலைக்கு போகிறாங்களே, எப்படின்றது அவங்க கரெக்டாக எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இது பார்த்து உஷாராக இருக்கணும். சூப்பராக இருக்குது, நல்லா இல்லை சூப்பராக இருக்குது, நல்லா விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு, பார்க்க வேண்டிய படம். தண்டகாரன படம் மஜாவா இருந்தது, அந்த போல இருந்தது, அந்த போல இருந்தது, மஜா. பாருங்க, எல்லாம் வந்து பாருங்க. ராய்கே தியேட்டர் தான், சூரா தான் படம், மஜா. வந்து பாருங்க, ஃபேமிலி படம் வந்து பாருங்க, சூப்பராக இருக்கும். தரமா இருக்கும், வாங்க.